தயாராக இருக்கின்றார்கள் என்பதை நினைவு கூறக்கூடிய வகையிலே தான் இந்த தியாக திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதே காலகட்டத்தில் மக்காவில் உலகம் முழுவதும் இந்த ஆண்டு ஏறத்தாழ 19 லட்சம் முஸ்லீம்கள் ஆண்களும் பெண்களும் அங்கு சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிறார்கள். நிறத்தில் மாறுபட்டாலும் பேசும் மொழியில் வேறுபட்டாலும் அனைவரும் ஒரே ஆடையை அணிந்து மனித குலத்தின் சமத்துவத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு மத சடங்காக ஹஜ்ஜி அமைந்திருக்கின்றது. இந்த தியாக திருநாளிலே உலகம் முழுவதும் அமைதி நிலவுவதற்கும் இறை தூதர் இப்ராஹிம் அவர்கள் வாழ்ந்த பாலஸ்தீன பகுதியில் அமைதி ஏற்படுவதற்கும் வல்ல இறைவனை பிரார்த்திப்போமாக. ஓகே.